ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல இலக்கணம் தான். இலக்கண பாட்டுல எது பார்க்க போறோம் அப்படின்னா, 6த் புக்ல டெர்ம் 1 இயல் 2ல இருக்கிற இலக்கணம் தான். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்தும், சார்பெழுத்தும். ஸோ இதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எழுத்து பேஸ் பண்ணியே பார்த்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அதுதான் பார்த்திருந்தோம். ஸோ என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துட்டு நம்ம இந்த டாபிக் உள்ள வரலாம். சரிங்களா? ஸோ நேத்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும், தொகையும். ஸோ இதுதான் பார்த்திருந்தோம். இதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு வந்துரலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தன? 5. சரிங்களா? என்னென்ன இலக்கணம்னு பார்த்தோம்? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். சரிங்களா? இதுல எழுத்து அப்படின்னா என்ன? ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்னது? எழுத்து. உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது என்னது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. நெக்ஸ்ட் அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாமே குறுகி ஒலிக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எத்தனை மாத்திரை தேவைப்படும்? ஒரு மாத்திரை போதும். இதே ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஸோ இதெல்லாமே 7மே நீண்டு ஒலிக்குது. ஸோ இதுக்கு எத்தனை மாத்திரை தேவைப்படும் அப்படின்னா 2 மாத்திரை தேவைப்படும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கால அளவு பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு எழுத்தையுமே உச்சரிக்கிறதுக்கு என்ன வேணும்? கால அளவு வேணும். அந்த கால அளவை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குறில் எழுத்து, நெடில் எழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ கால அளவை எதை வச்சு குறிப்பாங்க? மாத்திரை அப்படின்னு சொல்லி தான் குறிப்பாங்க. ஒரு மாத்திரைனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை நம்ம கண் இமைக்கிறதுக்கோ, ஒரு தடவை கை நொடிக்கிறதுக்கோ ஆகிற கால அளவை தான் என்னன்னு சொல்றாங்க? மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெய்யெழுத்து. மெய்யெழுத்துல பார்த்தோம் அப்படின்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ கசட தபர, ஞஞன நமன, எரள வளல. சரிங்களா? மெய்யெழுத்துக்கு எத்தனை கால அளவு? அரை மாத்திரை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெய் எழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 சேர்றதுனால வர்றதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. ஸோ அதையே நம்ம என்ன சொல்றோம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு சொல்றோம். ஸோ அது எப்படி வரும்? ஒரு மெய்யெழுத்தோட ஒரு உயிர் குறிலெழுத்து சேரும்போது நமக்கு உயிர்மெய் குறிலெழுத்து வரும். ஒரு மெய்யெழுத்தோட உயிர் நெடிலெழுத்து சேரும்போது உயிர் மெய் நெடில் வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஒரு மெய்யெழுத்து அதோட உயிர்க்குறில் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு உயிர்மெய் குறில். உயிர்னா முதல்ல நமக்கு காத்து, அதான் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மெய்யெழுத்து, அதுக்கடுத்து நமக்கு இங்க குறில் வந்தா குறில் தான், இங்க நெடில் எழுத்துன்னு வருதுன்னா இங்கேயும் நெடில் தான் வரும். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு அடுத்த கான்செப்ட். இப்போ இதுல தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் அப்படின்னு கேட்டா 5 வகை இருக்கு. ஆனா எழுத்து எத்தனை வகைன்னு கேட்கலாம். அது வந்து 2 வகை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்தும், சார்பெழுத்தும். அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பார்க்க போற டாபிக் வந்து எழுத்து. எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகை. அதே வந்து நம்ம தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்கலாம். சரிங்களா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டா 5. தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள். அதே வந்து எழுத்து எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2. ஸோ இந்த கவுண்டிங் தான் நமக்கு மறக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா தனித்தனியா நோட் பண்ணி வச்சு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு போலாம். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்து, உயிர்மை, ஆயுதம். ஸோ 4 டாபிக் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியுமோ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா நெக்ஸ்ட்? ஓகே. இப்போ முதல் எழுத்தும், சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இது கேட்கலாம். எத்தனை வகை? 2 வகை. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்து, சார்பெழுத்து. சரிங்களா? முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னென்ன? முதல் எழுத்தும், சார்பெழுத்தும். சரிங்களா? நெக்ஸ்ட் முதல் எழுத்து நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் 12ம்,
மெய்யெழுத்துக்கள் 18ம் இது 2யுமே ஆட் பண்ணோம்னா எத்தனை எழுத்து வரும்? 30 எழுத்து வரும். ஸோ இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்த்து டேஷ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு கேட்கலாம். 30 எழுத்துக்கள். இல்லைன்னா முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைன்னு கேட்கலாம். முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு 30 எழுத்துக்கள் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கின்றன. எது வந்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமா இருக்கு? முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்னன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் முதல் எழுத்து. ஸோ அதுதான் அடுத்த எழுத்து உருவாகிறதுக்கு, உயிர்மெய் எழுத்தெல்லாம் உருவாகிறதுக்கு அதுதான் எப்படி இருக்கு? காரணமா இருக்கு. முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்களை என்னன்னு சொல்றோம்? சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் என்னது? சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். சார்பெழுத்து 10 வகைப்படும். சரிங்களா? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகை. அது என்னென்ன? எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இதுல முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30 எழுத்துக்கள். அது என்னென்ன? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இந்த 10 தான் சார்பெழுத்துக்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம். அந்த உயிர்மை எழுத்துடைய ஒலி வடிவம் எப்படி இருக்குமா? மெய்யும் உயிரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? உயிர்மை எழுத்தினுடைய ஒலி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது போல இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வரி வடிவம் இல்லையா? ஸோ இது எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு மெய்யெழுத்து போலவே இருக்கும். சரிங்களா? ஆனா இதை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? கா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து ஒரு குறில் எழுத்து இல்லையா? இதுக்கு எத்தனை மாத்திரை தேவைப்படும்? ஒரு மாத்திரை போதும். அப்ப இது வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கால அளவு உயிரெழுத்து போல இருக்கு. சரிங்களா? ஆனா மெய்யெழுத்துக்கு நமக்கு எவ்வளவு வந்துரும்? இக்கு, இங்கு இதெல்லாமே அரை மாத்திரை தான். சரிங்களா? ஸோ அது வராது. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? வரி வடிவம் எப்படி இருக்கு? மெய்யெழுத்து போல இருக்கு. இதை நம்ம ஒலிக்கிற அந்த கால அளவு எப்படி இருக்கு? உயிரெழுத்து போல இருக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு அது மெய்யெழுத்து போல இருந்தாலும் சா. ஸோ இது வந்து மாத்திரை எவ்வளோ வரும்? 2 மாத்திரை தேவைப்படும். சரிங்களா? அது எப்படி இருக்கு? உயிர் எழுத்து போல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் எது? ஆயுதம். சரிங்களா? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் எதுன்னு கேட்கலாம். ஆயுதம். சரிங்களா? ஆயுதத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு கேட்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஆப்ஷன்ல வேற வேற மாற்றி மாற்றி கொடுத்து இது ஆயுதத்துடைய வேறு பெயரா இல்லையா அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இதுவும் வந்து மக பண்ணிக்கோங்க. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம். ஆயுதத்துடைய வேறு பெயர்கள் என்னென்ன? முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அகேனம். சரிங்களா? ஸோ ஆயுதம் நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. ஆயுதம் என்னது? நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. டேஷ் நுட்பமான ஒலிப்பு முறை உடையதுன்னு கேட்கலாம். ஆயுதம் நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. டேஷ் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. அது என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு அப்புறம் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும். ஃபார் எக்ஸாம்பிள் எது எழுதலாம்? தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து அஃது, தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லுக்கு எப்படி இருக்கும்? இடையில மட்டும்தான் அது வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்ப்போமா? ஆயுதம் தனித்து இயங்காது. டேஷ் தனித்து இயங்காதுன்னு கேட்கலாம். ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. சரிங்களா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து என்னன்னு சொல்றோம்? சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல்ல இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுதம் அப்படிங்கிறதா இருக்கும். உயிர்மை, ஆயுதம் 2வதா இருக்குது. சரிங்களா? உயிர்மை, ஆயுதம். ஸோ இது வந்து என்னது? சார்பெழுத்து. சரிங்களா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து தான் அது வரும். அது வந்து தனியா என்ன செய்யாது? இயங்காது ஆயுத எழுத்து. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அகைன் ஒரு ரீகால் பண்ணிரலாம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னன்னா, முதல் எழுத்து சார்பெழுத்து. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்த்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கின்றன. முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் எது? சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அது என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும். உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? டேஷ் மெய்யெழுத்தை உயிர்மெய் எழுத்துடைய டேஷ் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், கால அளவு டேஷ் ஒத்திருக்கும்னு கேட்கலாம். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் எது அப்படின்னு கேட்கலாம். அது ஆயுதம். ஆயுதத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம். டேஷ் நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. ஆயுத எழுத்து. டேஷ் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அது என்னது? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எப்படி இயங்காது? தனியா இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து என்னன்னு சொல்றோம்? சார்பெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வேற கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸஸ்ல வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து பேஸ் பண்ணி உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? தேங்க்யூ.